சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வேட்டையன் படத்தின் மூலம் வெள்ளித்திரையை வசீகரிக்க தயாராயிட்டு வராரு. திரைப்படம் அக்டோபர் 30 2024 அன்று வெளியாகும் என்பதில் சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் தங்கள் கேலண்டரில் குறிச்சி வைக்கலாம் என்றதில் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. புகழ்பெற்ற திரைப்பட தயாரிப்பாளர் டிஜே ஞானவேல் இயக்கிய வேட்டையன் அமிதாப் பச்சன் மற்றும் ஃபகத் ஃபாசில் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடிச்சிருக்கிறதுனால இந்த திரைப்படம் திரைத்துறையில் மிக பெரும் சலசலப்பை உருவாகியிருக்கு. மேலும் லைகா புரொடக்ஷன்ஸ் தயாரிக்கும் இந்த படம் ஒரு ஆக்ஷன் கலந்த பொழுதுபோக்கு படமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. ரஜினிகாந்த் எப்பயும் போல ஸ்டைல இந்த படத்தில் வேற லெவலில் காமிச்சிருக்காரு. படத்தோட வெளியீட்டு தேதியை தயாரிப்பாளர்கள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல. இதனால ரஜினியோட தரப்புலையும் சரி ரசிகர்களோட தரப்புலையும் சரி ரொம்பவே அப்செட்டில் இருக்காங்க. இன்றைய தேதியில் பார்த்தீங்கன்னா தங்கலான் படம் ரிலீஸ் ஆகி ஆஸ்கருக்கு பரிந்துரைக்கும் நிலையில் போயிடுச்சு. இதனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லைகா புரொடக்ஷன்ஸை காப்பாற்றியாகும் நிலையில் தள்ளப்பட்டிருக்காரு. வேட்டையன் படம் சர்வதேச அளவில் பல கோடிகளை குவிக்கும் என்று ரசிகர்களால் மட்டும் இல்லாமல் லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரனாலையும் நம்பப்படுது. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே என்ன சொல்லியிருக்காருன்னா, கண்டிப்பாக இந்த படம் எந்த படத்தோட மோதனாலும் சரி நிச்சயமாக இந்த படம் வென்று வரும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மேக்கிங்கும் கதையும் இருக்குது இந்த படத்தில். டிஜே ஞானவேல் மேலே எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குன்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே சொல்லியிருக்காரு. மேலும் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் பற்றி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு, வாங்க பார்க்கலாம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இது வரைக்கும் எவ்வளவோ படங்களில் நடிச்சிருக்காரு. சமீபத்தில் வர படங்களில் பார்த்தீங்கன்னா அவருக்கு அறிமுக பாடல் இல்லாமல் தான் போகுது. இது ரசிகர்களுக்கு ரொம்பவே குறையாக இருந்துட்டு வருது. ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அறிமுக பாடல்னா அது நிச்சயமாக சூப்பர் ஸ்டார் மட்டுமே தான் ஈடு இணை செய்ய முடியும், வேற யாராலையும் ஈடு இணை செய்ய முடியாது. அந்தளவுக்கு சூப்பர் ஸ்டாரோடைய அறிமுக பாடல் இருக்கும். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்த ஹீரோஸுகளுக்கு அமைஞ்சது. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மீண்டும் அறிமுக பாடலை இந்த படத்தில் வச்சிருக்காங்களாம். இது அனிருத்தோட மியூசிக்கில். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வாய்ஸ்லேயே தான் இருக்க போதான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே தான் இந்த பாட்டை பாடியிருக்காரு. எஸ்பிபி இருந்தப்ப எஸ்பிபி பாட்டு பாடியிருந்தாரு. எஸ்பிபி பாடினார்னா கண்டிப்பாக சூப்பர் ஸ்டாரோட படங்கள் எல்லாமே ஹிட் அப்படின்றது ஒரு ஐதீகம். ஆனால் எஸ்பிபி சாரோட மறைவுக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஆரம்பகால பாடல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அனிருத்தால் பாடப்பட்டு வருது. இப்பயும் அனிருத்தோடைய மியூசிக்கில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே பாடியிருக்காராம். ஒரு காலத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய படத்தில் பாடல்கள் என்றால் தனி சிறப்பு பெற்றிருந்துச்சு. சமீபத்தில் வந்த படங்களில் பாடல்கள் அந்தளவுக்கு ரசிக்கும்படியாக இல்லை. காவாலா பாட்டு வேற லெவலில் ஹிட் அடிச்சிச்சு. அந்த பாட்டை மிஞ்சும் அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்கிற பாட்டு இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஆனாலும் ஒரு பக்கம் காவாலா பாட்டு ஓடுச்சுன்னா அதுக்கு தமன்னாவுடைய ஆட்டம் தான் காரணம். ரஜினியால் ஓடலைன்னு ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டு வருது. அதை உடைக்கும் விதமாக தான் இந்த பாட்டு இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த பாட்டுக்கான அப்டேட் கூடிய விரைவிலே வரப்போகுது. அடுத்தடுத்த தொடர்ச்சியான அப்டேட்கள் வெளிவரும். நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.